வணக்கம். சுபிக்ஷா டி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். இந்த காணொலியில நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஜூலை மாதம் மேச ராசி பலன்கள் நம்ம பார்க்க போறோங்க. பொதுவாகவே ஒவ்வொரு மாதத்துல என்னென்ன நடக்கும், என்னென்ன மாற்றங்கள் வரும், கோச்சாரப்படி கிரகங்கள் எப்படி இருக்கு, எல்லாமே நம்ம பார்த்துட்டு வரோம். அப்படி பார்க்கும் பொழுது இந்த மேச ராசிக்கு இந்த ஜூலை மாதத்துல என்ன மாற்றங்கள் வரப்போகுது, கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய ஒரு தனித்தன்மை அப்படின்னு சொல்லிதான் நம்ம பார்க்க போறோம். பொதுவாகவே மேசராசிக்காரங்களுக்கு செவ்வாயோட அதிபதி எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு கோபம், பிடிவாத குணம், நினைச்சது சாதிக்கணும், நினைச்சது அடையணும், ஒரு தைரியம், தன்னம்பிக்கை ராசி எதுனா மேசராசிக்காரங்க. இப்ப மேசராசிக்காரங்க பொதுவாகவே பாத்துட்டீங்கன்னா கோபமும் படுவாங்க. கோபம் இருக்கிற இடத்துலதான் குணம் இருக்குன்னு நம்ம சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவங்க தான் மேசராசி. இப்ப மேசராசிக்கு இந்த ஜூலை மாதத்துல நல்ல மாற்றங்கள் வருமா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கண்டிப்பா வரும். இதுக்கு முன்னாடி பாத்துட்டீங்கன்னா 2-3 மாதத்துல ஒரு முடிவெடுக்க முடியாம குழப்பங்கள், தடுமாற்றங்கள், பிரச்சனைகள், நம்ம போற வழி ரைட்டா தப்பா அப்படின்னு எல்லாம் பல யோசனைகளோடய நீங்க வாழ்ந்திருப்பீங்க. ஒரு சின்ன விஷயத்துக்கு நம்மளால முடிவு எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்திருக்கும். வீட்டுல தேவையில்லாத பிரச்சனைகள், அவமானங்கள், ஹாஸ்பிட்டல்ல செலவு, விரயங்கள் இது மாதிரி எல்லாம் கொடுத்துருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜூலை மாதத்துல கண்டிப்பா ஆரம்ப மாதத்திலேயே பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு முழுமையான பலன்கள் கண்டிப்பா கொடுக்கும். இப்ப உங்க ராசிநாதன் செவ்வாய் பாத்துட்டீங்கன்னா உங்க ராசியிலேயே இருக்குங்க. அது இல்லாம பாத்தீங்கன்னா ரிஷப ராசியில குரு பகவானும், மிதுன ராசியில சூரிய பகவானும், கடக ராசியில பாத்தீங்கன்னா புதனும் சுக்கிரன் சேர்க்கை. அது இல்லாம உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல கன்னி ராசியில கேது பகவானும், உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா ராகு பகவானும், 11ஆம் இடத்துல கும்பராசியில சனி வக்கரம் அடைஞ்சிருக்கு. இது பாத்தீங்கன்னா இந்த ஜூலை மாதத்துல கோச்சாரோட கிரக நிலைகள். இதனால என்னென்ன மாற்றங்கள் வரும்னா, சில டயத்துல பாத்துட்டீங்கன்னா இந்த உங்க ராசியில செவ்வாய் இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா கொஞ்சம் கோபங்கள் அதிகமா வரும். நம்ம போற வழிதான் ரைட்டு அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள உருவாகலாம். அதனால நீங்க என்ன பண்ணோம்னா, எது பண்ணாலும் யோசிச்சு நிதானமா பண்ணணும். இதை நம்மளால அதை எடுத்தோம் முடிச்ச கவுத்தோம் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள வரக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா செவ்வாய் பாத்துட்டீங்கன்னா ஒரு ஆக்ரோஷமிக்க கிரகம். அதனால பாத்துட்டீங்கன்னா சடனா ஒரு யோசிக்காம ஒரு முடிவெடுத்தோம்னா அது நமக்கே வினையா மாறலாம். அது இல்லாம உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல வாக்குஸ்தானத்துல, குடும்பஸ்தானத்துல குரு இருக்கிறதுனால மாணவர்கள்ல கல்வியில தலை சிறந்து விளங்கக்கூடிய ஒரு மாணவ செல்வங்களா கண்டிப்பா உருவாகும். அதிக மதிப்பெண்கள், நீங்க நினைச்ச இடத்துல நினைச்ச கல்லூரி உங்களுக்கு கிடைக்கும், நினைச்ச கோர்ஸுங்கிறது கிடைக்கும். ஒரு கவர்மெண்ட் ஜாப்புக்கு நீங்க ட்ரை பண்ணா கூட கண்டிப்பா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா தொழில் ஸ்தானத்துல பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல சனியோட வீடா இருக்கனால, சனி அது இல்லாம வக்கரம் அடைஞ்சிருக்கனால தொழில் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா தொழிலுங்கிறது நடக்கும். தொழில் மாற்றங்கள் வரும். எப்பவுமே நம்ம ராசிநாதன் நமக்கு பலமா இருந்தாதான் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் நமக்கு பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அதனால இந்த மாதத்துல நீங்க ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அந்த முடிவு கரெக்டா உங்களுக்கு தக்க வச்சுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளா இருக்கும். இதுக்கு முன்னாடி பாத்துட்டீங்கன்னா நீங்க ஒரு யோசனைகள் பண்ணியிருப்பீங்க. உங்க நண்பர்களோ இல்ல ரிலேட்டிவ்ஸோ யாராவது அவங்களுக்கு ஒரு பிரச்சனை சொல்லி வருவாங்க, உங்ககிட்ட ஐடியா கேட்பாங்க. நீங்க அவங்களுக்கு ஐடியா சொல்லியிருந்தீங்கன்னா அவங்களுக்கு பெரிய பிரச்சனை கூட உடனே சால்வ் ஆயிடும். இது நமக்கு ஒரு சின்ன ப்ராப்ளமா தான் இருக்கும். ஆனா உங்களால அது சால்வ் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு சில டயத்துல கடமை உணர்ச்சிகள் இருக்கும். ஒரு இடத்துல நம்ம ஒர்க் பண்ணிட்டு இந்த இடத்த விட்டுட்டு நம்ம போகலாமா வேண்டாமா, போகலாமா வேண்டாமா, நம்ம இவங்களை விட்டுட்டு எப்படி நம்ம போறது அப்படின்னு பல யோசனைகளே உங்களுக்கு தோணிட்டு இருக்கும். அதனால பாத்துட்டீங்கன்னா உங்க ராசிநாதன் செவ்வாய் இருக்கனால கண்டிப்பா நீங்க நினைச்ச விஷயங்கள் நீங்க அடையக்கூடிய ஒரு தன்மை இந்த மாதத்துல உங்களுக்கு இருக்கும். அது இல்லாம 3ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சூரிய பகவான் இருக்காரு. சூரிய பகவான் இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு சகோதர வழிகளோட, உறவினர்கள் வழிகளோட சப்போர்ட்டுங்கிறது உங்களுக்கு இருக்கும். அது இல்லாம ஒரு அப்பா வர்க்கத்துல தந்தை வகையில பாத்துட்டீங்கன்னா நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். நிறைய பேர் பாத்துட்டீங்கன்னா அப்பாவை ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, அப்பாவோட தொழில் எடுத்து நம்ம பண்ணலாமா, இல்ல அப்பா சார்ந்த விஷயங்கள் ஏதாவது நம்ம பண்ணலாமா அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த மேசராசிக்காரங்களுக்கு ஒரு அப்பாவோட வகையில அப்பாவோட தொழிலே நீங்க எடுத்து பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வரலாம். அதனால நீங்க முழுமையா பயன்படுத்திக்குவாங்க. அது இல்லாம 4ஆம் இடத்துல உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல புதனும் சுக்கிரனும் சேர்க்கப்பட்டிருக்கனால
தன் தாய் வழிகளை வந்து பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அம்மாவுக்கு ஒரு வந்து உடம்பு சரியில்லைன்னா அடிக்கடிக்கு உடம்பு சரியில்லாம போகும், தேவையில்லாத ஹாஸ்பிட்டல் சில விரயங்கள் கொடுத்துருக்கும். அந்த விரயங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து அது தடுக்கும். நீங்க ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தா கூட அது இம்ப்ரூவ்மெண்ட்ங்கிறது கண்டிப்பா கொடுக்கும். அது இல்லாம 6ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கேது பகவான் இருக்கு. எப்பவுமே உங்களை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரு எதிரிகள் இருந்துட்டே தான் இருப்பாங்க. பட் மறைமுகமான எதிரிகள் கூட நம்ம சொல்லலாம். அப்படி மறைமுகமான எதிரிகள் இருந்தாங்கன்னா என்ன ஆகும்னா அவங்கள ஜெயிக்கக்கூடிய ஒரு திறமை உங்ககிட்ட இருக்கும். உங்ககிட்ட வந்து யாராவது இதை உங்களால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நான் பண்ணியே தீருவேன், சாதிச்சு காமிப்பேன், அந்த சேலஞ்சு வந்து நான் ஜெயிச்சு காமிப்பேன் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். அது இல்லாம உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா நீங்க வந்து உடல் ஆரோக்கியத்துல கண்டிப்பா கவனமா இருக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த ரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சுகர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் வரலாம். பட் அது நீங்க கவனமா இருங்க. கரெக்டான டயத்துக்கு சாப்பிட்டுட்டு கரெக்டான முறையில நீங்க இருந்தீங்கன்னா உங்களோட உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றங்கள் வரும். அது இல்லாம வந்து குடும்பஸ்தானத்துல குரு இருக்கிறதுனால, அது இல்லாம சனி வக்கரம் அடைஞ்சு இருக்கிறதுனால என்ன ஆகும்னா உங்களுக்கு திருமண யோகத்தை கை கொடுக்கும். எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா மேசராசிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோபத்திலேயே வந்து சில வாய்ப்புகளை வந்து தவறு விட்டுருவீங்க. நமக்கெல்லாம் மேரேஜ் ஆகுமா, நமக்கெல்லாம் கல்யாணம் பண்ணா நம்மளால குடும்பம் நடத்த முடியுமா அப்படிங்கறது பயம் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும். ஆனா அந்த பயத்தை போக்கக்கூடிய ஒரு தன்மை உங்க ராசிநாதனுக்கு இப்ப இருக்கு. அதனால என்ன ஆகும்னா திருமணம் ஆகாதவங்களுக்கு கட்டாயம் திருமணம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பா அமையும். வீட்டுல வந்து சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள். நிறைய பேர் கல்யாணம் பண்ணிட்டு கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள், நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பிரிவினைகளுக்கு கொண்டு போய் விட்டுருக்கும், டைவர்ஸ்ல கொண்டு போய் விட்டுருக்கும். இனிமேல வந்து நம்மளால வாழவே முடியாது, நம்ம வாழ்ந்தா யாருக்காவது ஒருத்தருக்கு பாதிப்பு கொடுக்கும் அப்படின்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் வந்து பாத்துட்டீங்கன்னா அந்த இல்லற வாழ்க்கையும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம் பிறக்கக்கூடிய ஒரு மாதமா கண்டிப்பா இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு இருக்க போகுது. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசியில இருந்து 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்துல வந்து பாத்தீங்கன்னா ராகு பகவான் இருக்குங்க. அப்படி இருக்கும் பொழுது குடும்பஸ்தானத்துல குரு பகவான் இருக்கனால வீட்டுல வந்து திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள், கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமைகள், ரெண்டாவது குழந்தை பாக்கியம் கண்டிப்பா இருக்கும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லாம கோயிலா போவாங்க, ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பாங்க, ஐவி பண்ணியிருப்பாங்க, எல்லாமே அவங்க பண்ணியிருப்பாங்க. ஆனா அந்த குழந்தை பாக்கியங்கிறது இருந்திருக்காது. நிறைய பேர் கரு தெரிச்சுமே கரு தங்காம போயிருக்கும். இல்ல குழந்தை பிறந்தமே அந்த குழந்தைய வந்து கண்ணுல பார்க்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் கொண்டு போய் விட்டுருக்கும். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அந்த பாதிப்புல எல்லாம் விலகி உங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியத்துக்கான ஒரு பாக்கியம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். அது இல்லாம மாசத்தெல்லாம் உங்களுக்கு நீங்க இஷ்ட தெய்வங்கள் வந்து பாத்தீங்கன்னா முருகன் தான் உங்களுக்கு இஷ்ட தெய்வம். அந்த முருகனோட வழிபாடுகள் நீங்க கண்டிப்பா நீங்க பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். பட்ட கஷ்டத்துக்கு ஒரு விடிவு காலங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். இப்ப நம்ம என்னதான் கோச்சாரப்படி கிரக நிலையில் நம்ம பார்த்தாலும் கூட தன்னுடைய சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசா புத்திகள் நம்ம ஜாதகத்துல யோக பலன் இருக்கா, நம்ம ஜாதகத்துல ஏதாவது தோஷங்கள் இருக்கா, அந்த தோஷங்கள் சரி பண்றதுக்கு என்ன வழி, அந்த வழியில் நீங்க போகும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும். அதனால உங்களுடைய ஜாதகத்தை நீங்க முழு விவரமா நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நீங்க ஏதாவது ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறத நான் தரேங்க. இந்த சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.